ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க கடகராசிக்காரங்க. ஏன்னா இது கடகராசிக்காரங்களுக்கான வீடியோ தான். ஸோ வாழ்க்கையில் சில தடைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கிரகங்களால் வரப்போகுது. அந்த கிரகங்களால் வரக்கூடிய தடைகளை தாண்டி வெற்றி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை தான் ஜோதிட ரீதியாக இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆகஸ்டுடைய 2ஆம் தேதியிலிருந்து கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து பல தடைகளை தாண்டி வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வருமா வராதாங்கிறத சொல்ல போகிறேன். கடக ராசிக்காரங்க, இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெற முடியும். வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிதாக எப்பயுமே இருக்காது. வாழ்க்கையில் சில நேரம் சில தடைகளும் சில சவால்களும் இருக்கும். அதை நாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படும் போது கண்டிப்பாக ஆபத்து இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அது எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம்னா இந்த மாதிரி கிரக பயிற்சி வைத்து தான் தெரிந்து கொள்ள முடியும். கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி பயணம் செய்யாது. ஒரு சில நாள் அதிர்ஷ்டத்தை தர மாதிரி பயணம் செய்யும், ஒரு சில நாள் ஆபத்தை தர மாதிரி பயணம் செய்யும். அதுவும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி பயணம் செய்யும். அப்படி பயணம் செய்கிறதுல தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நம்ம ராசிக்கு நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அதன்படி தான் ஆகஸ்ட் மாத கிரக பயிற்சிகள் வைத்து உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கடக ராசிக்காரங்க என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கிய கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொருவருக்குமே சொந்த வீடு, பதவி உயர்வு, அதிர்ஷ்ட மலையில் நனையிறது, இந்த மாதிரி நிறைய நடக்க போகுது. ஸோ அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் முழுசாக இந்த வீடியோவில் லிஸ்ட்டு போட்டு சொல்ல போகிறேன். ஸோ முழுசாக என்னங்கிறத லிஸ்ட்டு போட்டு சொல்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆகஸ்டில் மட்டும் முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால 12 ராசிக்காரங்களுக்குமே இந்த மாற்றம் வரும். சொந்த வீடு, பதவி உயர்வு என செட்டில் ஆகிற மாதிரி வாய்ப்பு வரும். அது என்னென்னங்கிறத தான் உங்களுக்கு விரிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விரிவாக என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த ஜூலை மாதம் முடிவடைந்து விரைவில் ஆகஸ்ட் மாதம் பிறக்கும்போது தொடக்கத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் பிறக்கிறது. இது ஜோதிட சாஸ்திரத்தின் படி ரொம்ப முக்கியமானது. அதனாலேயே இந்த மாதம் நிகழக்கூடிய மற்ற கிரகங்களுடைய நகர்வுகள் எல்லாமே சனியுடைய பார்வையில் ஏற்படும். அதனால் உங்கள் ராசிக்காரங்க வாழ்வில் ஏற்ற இறக்கங்களையும் பல்வேறு திருப்பங்களையும் சனி ஏற்படுத்துவார், மற்ற கிரகங்களும் ஏற்படுத்தும். இதில் மற்ற கிரகங்கள் சுபஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் போது அமோகமான பலன்களும், அசுப இடங்களுக்கு செல்லும் போது சவால்களும் எதிர்நோக்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் ஆகஸ்ட்டில் இன்னும் என்னென்னலாம் உங்களுக்கு கிரக பயிற்சி இருக்குது, அதனால் உங்கள் ராசிக்கு எப்படி அதிர்ஷ்ட மழை இருக்குது, தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் சந்திக்க போகிறீங்க, அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்களா இல்லை துர்துஷ்டசாலியாக இருப்பீங்களா, இந்த மாதிரி நிறைய உங்களுடைய கேள்விகளுக்கு விடையை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ விடையை இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ கடக ராசிக்காரங்க, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ பார்க்கலாம். வாங்க இப்போ உங்களுக்கான பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாதம் மட்டும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தைரியமும் சுயமுயற்சியும் அதிகமாக தேவைப்படுகிறது. அதோடு நீங்கள் நம்பிக்கையோடு உறுதியோடு முடிவுகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் சேரும். வேலையில் கூட புதிய முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதோடு உங்கள் சொந்த திறன்களுடைய அடிப்படையில் கணக்கிடப்பட்ட ஆபாயங்களை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் சக்ஸஸ் ஆகும். ஆகஸ்டுடைய 17ஆம் தேதி முதல் சூரியன் மற்றும் கேதுவின் பயிற்சியின் காரணமாக யாருடனும் நீங்கள் வாக்குவாதங்கள் அல்லது தகராறுகளை தவிர்க்கணும். ஏன்னா அது ஒரு சிறிய பிரச்சனை உங்கள் சட்ட சிக்கல்களில் சிக்க வைக்கக்கூடும்.
அதோடு இந்த மாதம் தொழில்துறையில் வெற்றி கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் அரசியல்லையும் சமூகத்திலையும் கூட உங்கள் நிலை வலுவாக இருக்குது. அதோடு இந்த மாதம் தொழில் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளலாம். அது எல்லாமே நன்மை பயக்கும். படைப்பாற்றல் மற்றும் வடிவமைப்பு தொடர்பான பணிகளுக்கு கூட இந்த காலம் சாதகமாக இருக்குது. அதோடு உங்கள் தந்தையோடு புனித தலங்களுக்கு செல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆக மொத்த வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக முன்னேறுவது யாராலையும் உங்கள் ஆசைக்கு தடுக்க முடியாது. தொழில் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் தைரியம் ரொம்ப முக்கியம். அதோடு இடர் எடுக்கக்கூடிய மனப்பான்மை பொறுத்து நீங்கள் ஒரு புதிய முயற்சி தொடங்கலாம் அல்லது ஒரு குறிப்பிடத்தக்க முதலீடு கூட செய்யலாம். அதுவும் வடிவமைப்பு தொடர்பான பணிகளில் நீங்கள் எது பண்ணாலும் வெற்றி பெறுவது ஈஸியாக இருக்கும். நிலுவையில் உள்ள அரசு தொடர்பான பணிகள்லாம் கூட ஆகஸ்ட் 17க்குள் முடிவடைய வாய்ப்பு இருக்குது. புதன் மற்றும் உச்சம் பெற்ற குருவின் பயிற்சியின் காரணமாக ஆகஸ்ட் 5 முதல் 22 வரை வெளிநாட்டு நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட புதிய வணிக திட்டங்கள் நீங்கள் காண்பதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். வேலையை மாற்றுவதற்கோ அல்லது புதிய வேலையை தொடங்குவதற்கோ இது ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். ஸோ தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். சக ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட அலுவலக அரசியலில் கவனமாக இருங்க. நீங்கள் மேலாளரோ உயர் அதிகாரிகளோ உங்கள் செயல்திறனை பாராட்டுவதாக இருக்கிறதுனால பணியிடத்தில் உங்கள் தொழில்முறை நிலையை வலுப்படுத்த அவர்களோடு திறம்பட தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல ஒருங்கிணைப்பை பேண முடியும். அதனால் திறம்பட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுங்க. அப்புறம் நிதி சார்ந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை வலுவாக இருக்கும். இருப்பினும் செலவுகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதற்கு முன்பு யாருக்காவது கடன் கொடுத்திருந்தால் ஆகஸ்ட் 5 முதல் அதை திரும்ப பெறலாம். நீங்கள் அரசு துறையிலிருந்து கடன் பெற வாய்ப்புள்ளது. நீங்கள் பொழுதுபோக்கு மற்றும் ஆடம்பரங்களுக்காக பணம் செலவழித்தீங்கன்னா வசதிகளை அனுபவிக்க முடியும். நீங்கள் நிலத்தில் முதலீடு செய்து ஒரு சொகுசு வாகனத்தை வாங்கலாம். வீட்டு அலங்கார பொருட்கள் மற்றும் புதுப்பிக்கக்கூடிய பணிகளுக்காக பணம் செலவழிக்கலாம். அதோடு இந்த மாதம் ஊக வணிக நடவடிக்கைகள் மற்றும் நீண்ட கால முதலீடுகளுக்கு உகந்தது. இருப்பினும் ஆகஸ்டுடைய 28 அன்று ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் மூதையார் சொத்து தொடர்பான தகராறுகளுக்கு வழிவகுக்கக்கூடும். அதனால் நிதி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க பாருங்க. அப்புறம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கைக்கும் புதிய உறவுகள் தொடக்கத்திற்கும் சாதகமாக இருக்குது. நீங்கள் காதல் விழுந்து உங்களுக்கு பிடித்தமான ஒருவரிடம் உங்கள் காதலை தெரிவிக்கலாம். நீங்கள் வெளியூர் பயணங்கள், திரைப்பட சந்திப்புகள், நீண்ட தூர பயணங்கள் மற்றும் காதல் சந்திப்புகளை திட்டமிடலாம். இருப்பினும் வக்ரசனியின் பயிற்சியால் இந்த டைம் திருமண வாழ்க்கைக்கு உகந்ததல்ல. எனவே உங்கள் உறவை பேணி நல்லிணக்கத்தை பேண முயற்சி செய்யுங்க. உங்கள் துணையிடமிருந்து உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான ஆதரவு கிடைக்காம போகலாம். அவர்களுக்காக நேரம் ஒதுக்குங்க. அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட், மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு குறிப்பிடப்படுது. நீங்கள் உங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்ட விரும்பினீங்கன்னா முடிவுகளை ஈஸியாக உங்களால் அடைய முடியும். பயணம் செய்வதிலோ அல்லது நண்பர்களோடு பழகுவதிலோ நேரத்தை வீணடிப்பதை தவிருங்க. நீங்கள் ஒரு புதிய படிப்பில் சேரக்கூடும். எனவே உங்கள் படிப்பிற்காக நேரத்தை ஒதுக்குங்க. நீங்கள் வெளிநாட்டு கல்லூரிகளில் சேர்க்கை பெற்று விரும்பிய முடிவுகளை அடையணும்னு நினச்சிங்கன்னா அடைய முடியும். குழந்தைகள் மேம்பட மன உறுதி மற்றும் சகிப்புத்தன்மையோடு உங்கள் படிப்பில் சிறந்து விளங்க முடியும். அவர்கள் உங்கள் கல்வியில் கவனம் செலுத்தி சிறந்த முடிவுகளை பெற முயற்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் முடியும். அதனால் அந்த மாதிரியான முயற்சியில் இறங்குங்க. நல்லதே நடக்கும். அப்புறம் ஃபைனலாக குடும்பம் மற்றும் ஆரோக்கிய ரீதியாக என்ன பலன்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. உங்கள் உடன்பிறப்புகள் உட்பட உங்கள் குடும்பத்தினரிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ஆகஸ்ட் 17 முதல் உங்கள் குடும்ப விஷயங்களுக்காக பணம் செலவழிக்கலாம். விருந்துகளும் ஒன்று கூடல்களும் வீட்டில் நடைபெற வாய்ப்பு இருக்குது. உங்கள் பெற்றோரோடு ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாய் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஆதரவளிக்கலாம். உங்கள் கால்கள்லேயே அல்லது முதுகிலோ வலியை நீங்கள் உணரக்கூடும். உங்களுக்கு ஏதேனும் நரம்பியல் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றிற்கு தீவிர கவனம் செலுத்துங்க.
பயணம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே அதிகப்படியான உழைப்பை தவிர்க்க பயணங்களுக்கு இடையில் முறையான ஓய்வு எடுங்க. அது ரொம்ப 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 அவசியம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும். ஸோ எப்படியெல்லாம் இருக்கிறீங்களோ அதற்கேற்ப பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதனால் அப்படியெல்லாம் இருக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.